பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இது புரட்டாசி மாத பலன்கள். இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள். 3 முக்கிய பெயர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். அதே நேரம் பணம் பதவி கொட்டும், பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கிரனின் பரிவர்த்தனையாகக்கூடிய புதன் சுக்கிரன் பயிற்சி. ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது. அத்தனை யோகங்களையும் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான 3 முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது. இந்த 3 முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை, பல அற்புதமான யோகங்களை, அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது. ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பயிற்சியினுடைய 3 பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் மிக முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன், கிரகங்கள் 3 பயிற்சிகளின் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாத பலன்களில் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாபாரம், உங்கள் உத்தியோகம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், கடந்த காலம் நடந்தது என்ன, ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகளாம் தீருமா, கடன் நிவர்த்தி அடையுமா, நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா, சொத்து பிரச்சனை எல்லாம் தீருமா, இந்த பொருளாதார ஏமாற்றம், மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இது குறையுமா கூடுமா, வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது, என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும், எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை. மாற்று கருத்தே இல்லை. பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 30 வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக, துல்லிதமாக, தெளிவாக, உங்கள் மனசு திருப்தியாக, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இது அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கோம். மனசு உருண்டுக்கிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்தில், வேதனையில், இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகளில் நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போகிறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக நீங்கள் என்ன செய்ய, டிக் பண்ணாமல் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை, யாருடைய வாழ்க்கை? சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, ஒரு வாழ்க்கை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற 3 முக்கிய கிரக பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் சிம்ம ராசி. சிம்ம ராசினர்களே, தற்போது ஆரம்ப கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாதம் ஆரம்ப கிரக நிலைகள், அப்புறம் மாற்றத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது. அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சனி ராகு, 11ஆம் இடத்தில் குரு. 11ஆம் இடத்தில் குரு. இதுதான் தற்போதைய கிரக அமைப்புகள். சரி, இப்ப எந்தெந்த கிரகம் எந்தெந்த தேதியில மாறுது அப்படின்றது முதல்ல பார்ப்போம். முதல்ல புரட்டாசி 15. இந்த புரட்டாசி 15ல் 1/10/2025 புதனாகப்பட்டவன் உங்கள் தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். முதல் பயிற்சி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு. அடுத்ததாக உங்க ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புரட்டாசி 24 அன்று 10/10/2025 அன்று உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது ஒரு பயிற்சி. அடுத்து மிக 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 முக்கியமான பயிற்சி, குருவின் அதிச்சார பயிற்சி. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பயிற்சி, அதிச்சார பயிற்சி, அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற பயிற்சி, மிகப்பெரிய புதையல் யோகத்தை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த அதிச்சார குரு பயிற்சி. இந்த அதிச்சார குரு பயிற்சி எப்ப அப்படின்னா 8/10/2022 புரட்டாசி 22 அதிச்சார குரு பயிற்சி. அப்ப காலபுருஷ தத்துவப்படி, காலச்சக்கர காலபுருஷ தத்துவப்படி பாக்கியஸ்தானாதிபதி 9-12க்குரிய குரு பகவான், அதே நேரம் உங்க ராசிப்படியும் 5-8க்குரியவர், 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5-8க்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் அதிச்சார குருவாக பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அதிச்சார குருவாக பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறார். 5ஆம் இடம் ஒரு மிகப்பெரிய திடீர் யோகம், திடீர் செல்வம், அதிர்ஷ்ட ஸ்தானம். 12ஆம் இடம் என்ன? விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில்
சுபகிரகமான பணபரஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் பணபரஸ்தானத்துக்குரிய, அதாவது 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை, மிகப்பெரிய பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை தருகின்ற ஒரு 5ஆம் இட அதிபதி உங்களுக்கு குரு பகவான். அவரே 8ஆம் இடம் பணபரஸ்தானத்துக்குரியவனாகி 12ஆம் இடத்திற்கு பேச்சு அடைகிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வந்தார். அதாவது 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 8ஆம் இடம் உங்களுக்கு. 5ஆம் இடம் தனுசு ராசி. 5ஆம் இடம் அந்த ஸ்தான வலிமையை பார்க்கணும். அப்ப கெடுபலன் கொடுக்குமா? காலபுருஷ தத்துவப்படி 9-12க்குரியவர். ஆக பல உயர்வை ஏற்படுத்தக்கூடியவர். அப்ப 9-12க்குரியவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தில், 12ஆம் இடத்திலிருந்து ஜென்மத்துக்கு வர்றார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 12ஆம் இடத்துக்கு, அதாவது என்னன்னா, இந்த சிம்ம ராசிக்கு 5க்குரியவனும் 8க்குரியவனும் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அதிச்சார குருவாக, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற குருவாக, அற்புதமான குருவாக வருகிறார். இப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய கிரக அமைப்பு, உங்க ராசிக்குரிய கிரக அமைப்புப்படி மிகப்பெரிய செல்வ யோகத்தையும், தன யோகத்தையும், பதவி யோகத்தையும், கனவு நனவாகக்கூடிய, சொத்துக்கள் சேரக்கூடிய 12ஆம் இடத்துல ஒரு குரு உச்சம் பெற்றால், 12ஆம் இடத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் உச்சம் பெற்றால் சொத்துக்கள் சேரும், நிம்மதியான பதவி, நிம்மதியான காசு பணம். வராத காசு பணம் வந்துச்சு, நிம்மதி எப்பத்தான் நிம்மதியாக தூங்குறேன். ஏன்னா அந்த இடம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக தூங்கக்கூடிய இடம். அப்ப எப்போ தூக்கம் வரும்? ஒரு மனுஷனுக்கு நினைச்ச மாதிரி பதவி, நினைச்ச மாதிரி கல்வி, நினைச்ச மாதிரி செல்வம், நினைச்ச மாதிரி திருமண வாழ்க்கை, நினைச்ச மாதிரி புத்திர பாக்கியம், இதெல்லாம் மனசு நிறைவா கிடைச்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும். இல்லாட்டி தூக்கம் வராது. அது நடக்கல, இது நடக்கல, அது சரியாகல, இது சரியாகல அப்படின்னு மனுஷனுக்கு தூக்கம் வராது. அப்ப அந்த இடத்துல சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில், வாழ்க்கையில் பல நிம்மதிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் குருவான் அதிச்சார குருவாக உச்சம் பெறுகின்றார். சூப்பர். அரசியல், அரசாங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கூட இருந்த நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு வகையாக ஒடுக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான வலிமை அதிச்சார குருவின் 12ஆம் இடம். நிம்மதி தருகின்ற ஒரு இடம், சொத்துக்களை சேருகின்ற ஒரு இடம். சரி, அடுத்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் புரட்டாசி 24ஆம் தேதி, அதாவது 10/10/2025 2ஆம் இடத்துக்கு போகிறார். கன்னிராசிக்கு போகிறார். கன்னிராசிக்கு போகும்போது, 2ஆவது கன்னிராசிக்கு போகும்போது அங்க நீசம் பெறுகின்ற அமைப்பு. அடுத்து அங்க இருந்த புதன் புரட்டாசி 15 அங்க துளாராசிக்கு போயிறார். உங்களுக்கு சிம்மராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிறார். இது பரிவர்த்தனை யோகமாக அமைந்து விடுகிறது. அதுல எந்தவித பங்கம் ஏற்பட போவதில்லை. இப்ப சிம்மராசிக்கு ஏற்கனவே சூரியன் புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, எப்ப புரட்டாசி 15 வரை சூரியன் புதனும் ஒன்றாக தான் இருக்காங்க. அப்ப சிம்மராசிக்கு தனஸ்தானத்தில் சூரியன் புதனும், கல்வி ஸ்தானம், தனஸ்தானம், வியாபார ஸ்தானம், பதவியால் முன்னேற்றம், வருமானங்கள், குடும்ப மகிழ்ச்சிகள், குடும்பத்தினுடைய வருமானங்கள், நிம்மதியான வாழ்க்கை, குடும்ப அமைதி, குடும்ப சந்தோஷம், குடும்பத்திற்கு வேண்டிய வருமானம், நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு என்று அனைத்தும் தருகின்ற அந்த இடத்தில் சூரியனோடு சேர்ந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பு புரட்டாசி 15 வரை. இதெல்லாம் சிறப்பாக இருக்கு. அப்ப இந்த புரட்டாசி 15க்கு அப்புறம் தான் துலா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். புரட்டாசி 15 அங்கேயும் பரிவர்த்தனை யோகம் வந்துடும். அடுத்து சுக்கிரன் சிம்மத்தில் சுக்கிரன் கண்டிக்கு வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் தான்.
இந்த பரிவர்த்தனை யோகத்தை நல்ல யோகங்கள். இந்த கடந்த கால யோகங்களை விட எதுவும் மாறப்போறதில்லை. இங்கிட்டு இந்த கிரக பயிற்சிகள் வந்தாலும் ஒரு புறம் கதவு அடைச்சாலும் இன்னொரு புறம் கதவு திறக்குது. எந்த கதவு திறக்குது? குரு கதவு திறக்குது. இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் இருக்கிற உச்சம் பெற்ற புதன் 3ஆம் இடத்துக்கு போனாலும் செல்வம் தனம் செல்வம் பெறுகின்ற ஒரு முக்கியமான கிரகம் மாறினாலும் அதே தனகாரகன் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அடுத்த கதவு திறக்குது. உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தருகின்ற ஒரு கிரகம் குரு, அதிச்சார குரு உச்சம் பெறுகிறது. அடுத்ததாக சிம்மராசி 7ஆம் இடத்தில் சனி ராகு. இதுவரை இருந்த அமைப்புகளை விட எல்லாருடைய ஆதரவும் பெற்று சிறந்த நட்புகளாலும் எங்கெல்லாம் எதிரிகள் தொல்லை இருந்ததோ, என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, என்னென்ன தொல்லைகள் இருந்ததோ, என்னென்ன மறைமுக எதிரிகள் இருந்தோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு சனி ராகு குபேர நட்சத்திரத்தில், சுப நட்சத்திரத்தில், குபேர நட்சத்திரத்தில், புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஏற்கனவே சனி ராகு இருந்ததோட இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. அதனால ஊரும் கவலையும் பட வேண்டியதில்லை. இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய தலைகளாக மாற்றக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கையை. ஆக சிம்மராசி நேர்களே, இது ஒரு பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எத்தனையோ உங்களுக்கு நடக்காத பிரச்சனைகள் இருக்கும். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, சில பேருக்கு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணுற கிடைக்கல, புத்திர பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கல, இப்படியெல்லாம் எத்தனையோ வருடங்கள் ஒரு சில பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்பாது, ஒருபோதும் தப்பாது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? ஆக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.